ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிஸ்டல் ரவுண்டு ஜெயிச்சுட்டு ஏதோ மேட்சே ஜெயிச்ச மாதிரி எமௌண்ட் போடுறான் பார்த்தீங்களா. அந்த புளுத்திக்கெல்லாம் அந்த வீடியோ டேக் பண்ணிருங்க. ஏன்டா என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படிலாம் பேசலாம் நீங்க கேட்பீங்க. நம்மள டென்ஷன் ஏற்றிட்டாங்க. ஒருத்தன் மொதல் ரவுண்டு அடிச்சுட்டு ஏதோ நம்ம தான் மேட்ச் கிங்கு மாதிரி எமௌண்ட் போட்டான் பார்த்தீங்களா. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இவன் அடிச்சாங்க, இவன் தாங்க அந்த எமௌண்ட் போட்டவனே. தக்காளி ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாதுன்னு போட்டு அட்டின்னு அடிச்சாங்க. இந்த மேட்ச் பாருங்களேன், 2 ஏசி அடிச்சிருப்பேன். இந்த ரவுண்டு ஏசி அடிச்சிருப்பேன், அடுத்த ரவுண்டு ஏசி தாங்க அடிச்சிருப்போமே. எப்பவுமே ரியாலிட்டிலயும் சரி சாதாரணமா கோவமே ஆக மாட்டேன். எவ்வளவுதான் என்னை கிண்டல் பண்ணி பேசு, எவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்து, கோவமே பட மாட்டேன், சிரிச்சுட்டு போங்கடான்னு போய்கிட்டே இருப்பேன். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. அந்த லிமிட்டை தாண்ட ஆரம்பிச்சிட்டான் பயப்பட. அவ்வளவுதான். அடிக்கிற அடியில அடுத்த நாள் பயப்பட நம்ம கிட்ட பேசவே கூடாது. அது மாதிரி அடிக்கணும். நானே ஒரு டென்ஷன்ல தாங்க இருந்தேனே. ஒரு டென்ஷனோட தான் வந்து கேம் விளையாண்டேன். மைண்டாக ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு வந்து விளையாண்டேன். வந்தோடனே முதல் ரவுண்டே அமௌண்ட் போட்டு விட்டான். சும்மா விடுவானா? அவனே நினைச்சிருப்பான் ஏன்டா இவன்ட்ட போய் அமௌண்ட்டை போட்டோன்ட்டு. ஏன்னா இந்த மேட்ச் 17 கில்லு அடிச்சேன். ஆனா 17 கில்லையும் இந்த வீடியோல என்னால கவர் பண்ண முடியல. சரி ஓகே, இந்த வீடியோல நான் தப்பா பேசியிருந்தேன் நீ மன்னிச்சுக்கங்க. பாக்குறவங்களாம் மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா.